அதே மாதிரி சில பேர் பண்றாங்க, கொஞ்சம் வந்து எஃபர்ட் போடாம ஒரு டக்குன்னு நம்மளும் வந்து ஸ்பீடா சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு வந்து சில பேர் வந்து இருக்காங்கன்னா அவங்கள மென்ஷன் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எல்லாரோட எஃபர்ட்டையும் வந்து நீங்க இன்சல்ட் பண்ற மாதிரி நீங்க டோட்டலா எல்லாரையும் சொல்லாதீங்க. அதே மாதிரி அவங்க எல்லாம் மணி மைண்டட், நிறைய அவங்க சம்பாரிச்சு எடுத்துட்டு போறாங்க, 5 லட்சம் எடுத்துட்டு போறாங்க, 6 லட்சம் எடுத்துட்டு போறாங்கன்னா அது அவங்க போடுற எஃபர்ட். நீங்க கடை வைக்கிறது, நான் கடை வைக்கிறது, நான் ஒரு சின்ன பிசினஸ் பண்றது எதுக்காக சொல்லுங்க? எல்லாருமே பினான்சியலா கொஞ்சம் மேல வரணும், கொஞ்சம் சம்பாதிக்கணும்னு தானே பண்றோம். இது அவங்களோட வந்து ஒரு சம்பாதிக்கட்டமே, அவங்க அதுக்கான எஃபர்ட் போட்டு தானே அவங்க சம்பாதிக்கிறாங்க. நம்ம சும்மா கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்கல. 1 மந்த் அதுக்கான எஃபர்ட் போடுறாங்க, ஃபேமிலியை விட்டு குழந்தைங்களை விட்டு எந்த மஹால் பிடிக்கலாம், என்ன பண்ணலான்ட்டு அந்த எஃபர்ட் அவங்க போட தானே செய்யறாங்க. அது மூலியமா அவங்களுக்கு லாபம் கிடைக்குதுன்னா அது அவங்க போடுற எஃபர்ட்கான அவங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் தான். யாருமே யாருக்குமே சும்மா பிசினஸ் பண்ண மாட்டாங்க, யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம ஒரு பிசினஸ்னா நம்ம ஒரு புடவை வித்தோ ஒரு நகை பாக்ஸ் வித்தோ நம்ம லாபம் அடையணும்னு நினைக்கிறோம். அவங்க வந்து ஒரு எக்ஸ்போ நடத்தி அதுல சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க வந்து நிறைய பேரை கோஆர்டினேட் பண்றாங்க, நிறைய வேலை அதுக்கு பின்னாடி இருக்கு. ஸோ வந்து நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணாட்டி, ஒரு பெரிய மரியாதை கொடுக்காட்டியும் அவங்கள வந்து டீக்ரேட் பண்ணாதீங்க. அவங்க ஸ்கேம் பண்றாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க, யார் கையும் பிடிச்சி இழுக்கவே கிடையாது. அவங்க விருப்பப்பட்டுதான் அந்த நம்ம எக்ஸ்போக்கு போறோம். நம்ம டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, 4 ஃப்ரெண்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளோட சர்க்கிள் இப்ப எப்படி இருக்கு, மார்க்கெட்ல என்னென்ன புது ஸ்டாக் இருக்கு, என்னென்ன விற்கிறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். எல்லாருமே சின்னதா வந்து செலிபிரிட்டிஸை கூட்டிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு போட்டோ எடுத்தோ இல்ல நம்மளோட திறமையை வச்சு அவங்க கிட்ட எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்றதுதான் நம்மளோட திறமை தான். அதை வச்சு நம்ம தான் பில்ட் பண்ணிக்கணும் நம்ம பேஜையும் நம்ம பிசினஸையும். ஸோ இவ்வளோ நேரம் நான் பாசிட்டிவ் சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி சில பேர் ரொம்ப ரீசெண்டாக கூட ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு 10 நாள் 20 நாள்ல டிசிஷன் எடுத்து டக்குன்னு ஒரு மஹால் பிடிச்சி டக்குன்னு பண்ணாம கொஞ்சம் டைம் எடுத்து நீங்க பொறுமையா ப்ராப்பரா வந்து ப்ரமோஷன் பண்ணி நீங்க செஞ்சீங்கன்னா எல்லாரோட பிசினஸுமே உங்களால வந்து நிறைய பேர் வந்து டெவலப் ஆவாங்க, உங்களோட பிசினஸுமே நல்லா டெவலப் ஆகும். ஸோ வந்து இதை ஃபுல்லா டோட்டலா ஸ்கேம்னு நான் ஒத்துக்கவே மாட்டேன். யாரும் கையை பிடிச்சி இழுக்கவும் இல்லை. அவங்க விருப்பப்பட்டு அவங்கள டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாருமே அவங்களோட போய் கை கொடுத்து ஜாயின் பண்றோம். ஸோ எக்ஸ்போ இது வரைக்கும் பண்ணியிருக்கவங்க எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. சில பேர் கொஞ்சம் வந்து சரியா பண்ணாட்டியும் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நல்லா பண்ணுங்க. ஸோ என்ன இதுதான் வந்து இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். காலையில இருந்து இது இன்ஸ்டால போயிட்டே இருக்கு. கண்டிப்பா வந்து இனிமே எக்ஸ்போ போடுறவங்க ஆல் த பெஸ்ட். கண்டிப்பா எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க. எக்ஸ்போ ஸ்டால் ரேட் மட்டும் முடிஞ்சா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.